அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துப்பு துலக்காமல் இருக்கும் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதை பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோடு தனது பொறுப்பை முடித்துக் கொள்ள இயலாது. வழக்கில் முறையான விசாரணை நடத்தாமல் பல ஆண்டுகளாக துப்பு துலக்கப்படாமல் கைப்பது அடிப்படை மீதான மதுரை அமர்வு கூறியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக துப்பு துலங்காமல் இருக்கும் வழக்குகளை மறு விசாரணை செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறமையான அதிகாரிகள் தேர்ந்தெடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. இந்த குழுவிற்கு கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகள், கூடுதல் அதிகாரங்கள் மற்றும் கூடுதல் ஊதியம், குற்றவாளியை கண்டுபிடிக்கும் அதிகாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு சிறப்பு வெகுமதி அளிக்க வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. பழனியை சேர்ந்த மகேஸ்வரி மதுரை அமர்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தனது வீட்டில் 2020 9,000 தங்க நகை திருடப்பட்டது. இது தொடர்பாக பழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். வழக்கு பதிவு செய்து போலீசார் குற்றவாளியை பிடிக்கவில்லை. பின்னர் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை கூறி வழக்கை போலீசார் முடித்து விட்டனர். ஆக இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோடு தனது பொறுப்பை முடித்துக் கொள்ள முடியாது. ஒரு வழக்கில் முறையான விசாரணை நடத்தாமல் பல ஆண்டுகளாக துப்பு துலக்கப்படாமல் கைவிரிப்பது அடிப்படை மீறும். ஆகவே மனுதாரர் திருட்டு போற சொத்து மதிப்பில் 30% தொகை தமிழக அரசு உள்துறை அமைச்சகம் 12 வாரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு மேலாக துப்பு துலங்காமல் இருக்கும் வழக்குகளை மறு விசாரணை செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறமையான அதிகாரி சேர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க பரிசீலிக்க வேண்டும். இந்த குழுவுக்கு கூடுதல் உள்கம்பி வசதிகள் செய்து தருவேன் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.